ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். வணக்கம். செய்தி சுருக்கம். வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு துவக்கம். சென்னையில் வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டை முதல்வர் சி. ஜோசப் விஜய் இன்று தொடங்கி வைத்தார். தமிழ்தாய் வாழ்த்துடன் இந்த மாநாடு தொடங்கியது. சென்னை கிண்டியில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெறும் இந்த மாநாட்டில் முதலீட்டாளர்கள், தொழில்துறை தலைவர்கள் மற்றும் பல்வேறு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். தாவேக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நடைபெறும் முதல் முதலீட்டாளர்கள் மாநாடு இது. அரசு பொறுப்பேற்று 100 நாட்களுக்குள் தமிழகத்தில் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான புதிய தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் இலக்குடன் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. மாநாட்டில் மொத்தம் 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. ஜெர்மனி, அமெரிக்கா, தென்கொரியா, ஜப்பான் உள்ளிட்ட 15 நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்களுடன் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன. இந்த ஒப்பந்தங்கள் மூலம் மட்டும் தமிழகத்திற்கு ரூபாய் 67,452 கோடி அளவிலான முதலீடுகள் வரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1,06,998 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநகராட்சி சொத்து வரி டபுள் ஆனது. 30,000 பேருக்கு மறு மதிப்பீடு ஆணை. சென்னை மாநகராட்சியின் நிதிநிலையை சமாளிக்க சொத்து வரி வசூலிப்பில் நிர்வாகம் தீவிரம் காட்டி வருகிறது. மொத்தம் உள்ள 14 லட்சம் சொத்து உரிமையாளர்களிடம் வரி வசூலிக்க சிறப்பு முகாம்களும் நடத்தப்படுகிறது. 2018 சொத்து உரிமையாளர்கள் அளித்த சுய அறிவிப்பு வாயிலாக சொத்து வரி மதிப்பீடு செய்யப்பட்டு வசூலிக்கப்படுகிறது. அவர்களில் பலர் சொத்து விவரங்களை குறைத்து காட்டி வரி செலுத்துவதாக தெரிகிறது. இதனால் சொத்து வரியை துல்லியமாக கணக்கிடவும், வரி ஏய்ப்பை கண்டறியவும் ட்ரோன், GPS டெக்னாலஜி மூலம் கட்டடங்களின் பரப்பளவு ஆராயப்பட்டது. அதன் அடிப்படையில் 30,000க்கும் மேற்பட்ட சொத்துக்களின் விவரங்கள் மறு மதிப்பீடு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் உரிமையாளர்களுக்கு மறு மதிப்பீடு ஆணை வழங்கப்பட்டு உள்ளது. அதில் பலருக்கு சொத்து வரி 2 மடங்கு உயர்ந்துள்ளது. கட்டடத்தின் பரப்பளவை விட சொத்து வரியை மாநகராட்சி உயர்த்தியுள்ளதாக பலரும் புலம்பி வருகின்றனர். அதனால் மாநகராட்சியோ சொத்து வரியை உயர்த்தவில்லை என்கிறது. சென்னை மாநகராட்சி கமிஷனர் சமீரன் கூறும்போது, பலர் ஏற்கனவே குறைவான மதிப்பீடு செய்து சொத்து வரி செலுத்தி வருகின்றனர். உரிய தரவுகளின் அடிப்படையில் திருத்திய மதிப்பீடு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆட்சேபனை இருந்தால் 15 நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட வட்டார துணை கமிஷனரிடம் மேல்முறையீடு செய்யலாம். 30 நாட்களுக்குள் தீர்வு காணப்படும். சொத்து வரி உயர்த்தப்படவில்லை, மறு ஆய்வுதான் செய்யப்பட்டுள்ளது என்றார். அதிரடி அரசியலை கைவிட்ட அண்ணாமலை விரக்தியில் வீத லீடர்ஸ் இளைஞர்கள். பாரதிய ஜனதாவிலிருந்து விலகி வீத லீடர்ஸ் அமைப்பை அண்ணாமலை தொடங்கியவுடன் பலரும் அவரது அமைப்பில் சேர்ந்து வருகின்றனர். அமைப்புக்கு மாவட்ட அளவில் நிர்வாகிகளை முறையாக அறிவிக்காத நிலையில் முதற்கட்டமாக பொள்ளாச்சியில் மாநாடு நடத்தப்பட்டது. அடுத்து தூத்துக்குடியில் மாநாடு நடத்த ஏற்பாடு நடக்கிறது. இதற்காக முக்கிய பிரமுகர்களை அழைத்து அண்ணாமலை நடத்தும் ஆலோசனையில் பாரதிய ஜனதாவிலிருந்து வந்தவர்கள் மற்றும் சீனியர்கள் பங்கேற்கின்றனர். இளைஞர்களை அதிகம் காண இயலவில்லை. இதனால் அண்ணாமலை மீதான ஈர்ப்பால் அமைப்பில் சேர்ந்தோரை விட்டுவிட்டு மற்றவர்களுடன் ஆலோசனை நடத்துவதாக இளைஞர்களிடம் ஆதங்கம் உள்ளது. எனவே அமைப்பில் பலர் மௌனமாகிவிட்டனர். செல்போன்களில் முகப்பு படம் எனப்படும் டிபியை கூட மாற்றிவிட்டனர். இன்னும் சிலர் வெளியேறும் முடிவில் உள்ளனர். தமிழக பாரதிய ஜனதாவில் இருந்தபோது தினமும் அனல் பறக்க பேட்டியளித்து அதிரடி அரசியல் செய்த அண்ணாமலையை இப்போது காண முடியவில்லை எனவும் குமுறுகின்றனர். தாவேகவை தொடர்ந்து நடிகர் தனுஷ், கரப்பான் பூச்சி கட்சி என இளைஞர்களை மையமாக வைத்து அடுத்தடுத்து பலர் அரசியலுக்கு வரும் நேரத்தில் அதிரடி அரசியலை அண்ணாமலை கைவிட்டதால் வீத லீடர்ஸ் அமைப்பின் இளைஞர்கள் விரக்தியில் உள்ளதாக அந்த அமைப்பின் நிர்வாகிகள் புலம்புகின்றனர். கைமாறிய பவர். அன்புமணிக்கு புதிய சிக்கல். அதிரடி காட்டும் ராமதாஸ் மகள். பாமக நிறுவனர் ராமதாஸ், அவரது மகன் அன்புமணி இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்த போது மூத்த மகள் ஸ்ரீகாந்தியை பாமக செயல் தலைவராக நியமித்தார் ராமதாஸ். இதையடுத்து ஸ்ரீகாந்தியும் பல்வேறு அரசியல் நிகழ்வுகளில் பங்கேற்று வந்தார். சட்டசபை தேர்தலுக்கு பின்னர் ராமதாஸ், அன்புமணி இடையிலான மோதல் முடிவுக்கு வந்தது. தொடர்ந்து அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாக ராமதாஸ் அறிவித்தார்.
இதையடுத்து அவருக்கு ஆதரவாக செயல்பட்ட முன்னாள் எம்எல்ஏக்கள் ஜி.கே. மணி, அருள் உள்ளிட்ட சிலரை தவிர பெரும்பாலான நிர்வாகிகள் அன்புமணி பக்கம் சாய்ந்தனர். இந்த சூழலில் புதிய அமைப்பை துவங்கி அரசியல் ரீதியாக அன்புமணிக்கு நெருக்கடி கொடுக்க ஸ்ரீகாந்தி திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீகாந்தியின் ஆதரவாளர்கள் கூறியதாவது: புதிய அமைப்பை துவங்க உள்ள ஸ்ரீகாந்தி அன்புமணியுடன் இணைந்துள்ள ராமதாஸ் ஆதரவாளர்களை தனது பக்கம் கொண்டுவர பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் அவர்களில் பலர் ராமதாசுக்காகவே உங்கள் பக்கம் நின்றோம், அவர் அரசியலிலிருந்து விலகிய பிறகு பாமக வளர்ச்சிக்காக அன்புமணி பக்கமே நிற்போம் என தெரிவித்துள்ளனர். ஆதரவாளர்களை திரட்டுவதில் எதிர்பார்த்த அளவு ஆதரவு கிடைக்காத நிலையிலும் புதிய அமைப்பை தொடங்கும் முடிவில் ஸ்ரீகாந்தி உறுதியாக இருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர். தினமும் உயரும் தங்கம் விலை. கடந்த சில நாட்களாக தங்கம் விலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. கடந்த 3ஆம் தேதி ஒரு சவரன் 1,06,500 ரூபாயாக இருந்த தங்கம் படிப்படியாக உயர்ந்து 11ஆம் தேதி கிராம் 14,150 ரூபாய்க்கும், சவரன் 1,13,200 ரூபாய்க்கும் விற்பனையானது. நேற்று கிராமுக்கு 50 ரூபாய் உயர்ந்து 14,200 ரூபாய்க்கும், சவரன் 400 ரூபாய் உயர்ந்து 1,13,600 ஆனது. கடந்த 10 நாட்களில் மட்டும் தங்கம் சவரனுக்கு 7,600 ரூபாய் உயர்ந்துள்ளது. இந்நிலையில் சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 20 ரூபாய் உயர்ந்து 14,220 ரூபாய்க்கும், சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 1,13,760 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லை. 1 கிராம் 260 ரூபாய்க்கும் 1 கிலோ பார் வெள்ளி 2,60,000 ரூபாயாக உள்ளது. யூடியூப் பார்த்து வெடிகுண்டு தயாரித்த சிறுவன், முன்விரோதத்தால் வெறியாட்டம், கடலூரை மிரள வைத்த சம்பவம். கடலூரை அடுத்த பெரியகாட்டுப்பாளையத்தைச் சேர்ந்தவர் சசிகுமார், கார் ஓட்டுநர். கடந்த திங்கட்கிழமை ரங்காரெட்டிப்பாளையத்தில் உள்ள தனது நண்பர் ராஜாவின் வீட்டிற்கு சென்றிருந்தார். அப்போது அங்கு வந்த 8 பேர் கொண்ட கும்பல் நாட்டு வெடிகுண்டுகளை வீசி சசிகுமார் மற்றும் ராஜா மீது தாக்குதல் நடத்தியது. இதனால் இருவரும் அங்கிருந்து தப்பி ஓடினர். ராஜா அங்கிருந்த குடியிருப்புகள் வழியாக தப்பிச் சென்று ரெட்டிச்சாவடி காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தார். சசிகுமார் வயல்வெளி வழியாக தப்பிச் சென்றார். அவரை அந்த கும்பல் விரட்டிச் சென்று வெட்டிக் கொன்றது. சசிகுமார் சம்பவ இடத்திலேயே இறந்தார். இதுகுறித்து சசிகுமாரின் சகோதரர் அளித்த புகாரின் பேரில் ரெட்டிச்சாவடி போலீசார் முதலில் 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் சசிகுமாருக்கும் அவரது நண்பர் ராஜாவுக்கும் ரியல் எஸ்டேட் தொழில் தொடர்பாக ரங்காரெட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த ஏழுமலை உள்ளிட்ட சிலருடன் முன்விரோதம் இருந்தது தெரியவந்தது. மேலும் சில மாதங்களுக்கு முன்பு ஏழுமலையின் மகன் பெருமாளை ஒரு கும்பல் கடத்திச் சென்று தாக்கியது. இந்த சம்பவத்திற்கு ராஜாவும் சசிகுமாரும் காரணம் என ஏழுமலை தரப்பினர் கருதி வந்ததாகவும் விசாரணையில் தெரியவந்தது. இது தவிர பெரியகாட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த ஒருவருடன் ரியல் எஸ்டேட் தொழில் தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நிலுவையில் இருப்பதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இதையடுத்து ரங்காரெட்டிப்பாளையம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த சிலரை போலீசார் பிடித்து தீவிர விசாரணை நடத்தினர். அதில் சசிகுமார் கொலை சம்பவத்தில் மொத்தம் 8 பேருக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து 8 பேரையும் போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களில் ரங்காரெட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த ஏழுமலை, அவரது 19 வயது மகன் பெருமாள், சின்னத்துரை, புதுச்சேரியைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் வின்சென்ட் ராஜ், துளசிமணி, அரவிந்த் என்ற விக்ரம் மற்றும் ஜெயமூர்த்தி என்ற கபாலி ஆகியோர் அடங்குவர். இதில் புதுச்சேரியைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் யூடியூப் பார்த்து நாட்டு வெடிகுண்டுகளை தயாரித்து கொடுத்ததாக போலீசார் தெரிவித்தனர். போலீசாருக்கு சந்தேகம் வராத வகையில் வெடிகுண்டுகளை கூடையில் வைத்து அதன் மீது கீரை கட்டுகள் மற்றும் கலர் கோலமாவுகளை வைத்து சம்பவ இடத்திற்கு கொண்டு வந்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் ஆயுதங்கள், வாகனங்கள் மற்றும் கைபேசிகள் உள்ளிட்டவற்றையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
கர்நாடகாவில் பந்த் சொதப்பல், கடைகள் திறப்பு, பஸ்கள் ஓடின. தமிழகத்திற்கு காவிரியில் தண்ணீர் திறப்பதை எதிர்த்தும் மேகதாட்டு அணை கட்ட வலியுறுத்தியும் கர்நாடகாவில் கன்னட அமைப்பினர் இன்று முழு அடைப்புக்கு அழைப்பு விடுத்தனர். ஆனால் போராட்டத்தால் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. பெரும்பாலான கடைகள் வழக்கம்போல் திறந்தே இருந்தன. பள்ளி, கல்லூரிகள் திறக்கப்பட்டன. பொது போக்குவரத்திலும் பாதிப்பு இல்லை. தமிழகத்திலிருந்து கர்நாடகாவுக்கு இயக்கப்படும் பஸ்கள் உள்ளிட்ட வாகனங்கள் வழக்கம்போல் ஓடின. தமிழக கர்நாடகா எல்லையான அத்திப்பள்ளியில் கன்னட அமைப்பினர் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். அவர்களை போலீசார் கைது செய்தனர். இந்த போராட்டம் காரணமாக தமிழக எல்லையான ஜூஜுவாடியில் சென்ற பஸ்கள் உள்ளிட்ட வாகனங்கள் பாதுகாப்பு கருதி சிறிது நேரம் நிறுத்தப்பட்டன. பயணிகள் இறங்கி கர்நாடகாவுக்கு நடந்து சென்றனர். இச்சூழலில் கர்நாடகாவில் நடைபெற்ற முழு அடைப்பு போராட்டம் வாபஸ் பெறப்பட்டதாக அம்மாநில முதல்வர் சிவக்குமார் தெரிவித்தார். சட்டசபை கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் அமைதியான சூழலை உறுதி செய்ததற்கு நன்றி என அவர் தெரிவித்தார். Today, first day, I am very happy. All the Kannada activists, they all met me. They have withdrawn their Bandh call. And today is the first day of the assembly after I took over as the Chief Minister. I thank all the Kannada activists for helping us to have a very peace Karnataka. Even all of them will work as a team Karnataka. Sir, opposition says that they will not let the proceedings happen because of B. Nagendra sir. I wish them all the best. Good luck to them. மழைக்கால கூட்டத்தொடர் நிறைவு. பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடரின் கடைசி நாளான இன்று பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் லோக்சபா வந்தனர். அவை தொடங்கியதும் பல்வேறு பிரச்சினைகளை முன்வைத்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து சபாநாயகர் ஓம் பிர்லா அவை கூடிய சில நிமிடங்களிலேயே தேதி குறிப்பிடாமல் அவையை ஒத்திவைத்தார். பின்னர் வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடப்பட்டு மழைக்கால கூட்டத்தொடர் நிறைவடைந்தது. ஜூலை 20ஆம் தேதி தொடங்கிய இந்த கூட்டத்தொடரில் டெல்லி மாணவர்கள் போராட்டம், ராமர் கோயில் நன்கொடை விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எதிர்க்கட்சிகள் எழுப்பின. இதற்கிடையே உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை, பிறப்பு இறப்பு பதிவு, பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்பு உள்ளிட்ட 12 மசோதாக்கள் லோக்சபாவில் தாக்கல் செய்யப்பட்டன. அவற்றில் 11 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் ஆவணி மூலத்திருவிழா கொடியேற்றம். பிரசித்தி பெற்ற நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோவில் ஆவணி மூலத்திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழா தொடர்ந்து 11 நாட்கள் நடக்கிறது. இதையொட்டி அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூபம், காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து கொடிப்பட்டம் வீதி விழா நடைபெற்றதை தொடர்ந்து காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் கொடியேற்றம் நடந்தது. பின்னர் கொடிமரத்திற்கு மஞ்சள், பால், தயிர், பஞ்சாமிர்தம், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விழா நாட்களில் நெல்லையப்பர் சுவாமி காந்திமதி அம்பாளுக்கு தினமும் சிறப்பு பூஜைகள் நடைபெற உள்ளன. வரும் 16ஆம் தேதி 4ஆம் திருநாளில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நடைபெறுகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வான கருவூர் சித்தருக்கு காட்சி கொடுத்து சாப விமோசனம் பெறும் நிகழ்ச்சி ஆவணி மூலத்தன்று வரும் 23ஆம் தேதி மானூர் அம்பலபாண சுவாமி கோவிலில் நடைபெற உள்ளது.